ஃபர்ஸ்ட் வந்து எப்படியோ வந்தோம் மாணவரி கொண்டு முடியும். ஆனா பரவாயில்ல வச்சாதே இல்லடா கடையே இல்ல ஏதோ ஒரு அவசரமா வந்து எடுத்துட்டு ஐயோ ரெடி பண்ணிட்டாங்க பாப்பா எப்படி அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமாலாம் இல்ல திடீர்னு ஒன்று பார்த்து இப்ப நான் ஒரு ஆள் வந்தா பரவாயில்ல. இப்போ நான் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை வருது அதுக்காகலாம் இல்ல குழந்தை நான் சொன்னாச்சு பார்த்து போட்டுக்க மாட்டேன் எப்படியும் கலர் பிடிக்குமான்னு தெரியலையே என்னங்க அப்படியே போடு இதே போடு போட்டுக்கிறீங்களா இது 400 விலை நீங்க எவ்வளவு போடுது பாரு எவ்வளவு 400 தானே அவ்வளவுதான் இல்ல இல்லையா 400 ரூபாய் கூட ட்ரெஸ் வராது இது வராங்க போட்டுக்க நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அண்ணா உனக்கு தெரியாத கஷ்டம் எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது இலக்காரமா இருக்குதா ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ மாமா இப்போ நம்ம வந்து ஒரு கோயில் ஒன்று இங்கே நம்ம அச்சரப்பாக்கம் நியர்பை அதான் உரத்தையை நோக்கி போகிறோம். அங்கே ஒரு கோயில் நம்மளால கூட்டின்னு போகிறாப்புல ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலாம் போய் பார்ப்போம் அப்படின்னு. இங்கே நைட்டு வந்து ஸ்டே பண்ண சொல்லிட்டான். நாங்களும் அந்த பிளானில் வரல. சரி இருந்தாலும் ஸ்டே பண்ண சொல்லி ரொம்ப வீட்டுக்கு போகிறோன்னு ஒரு மாதிரி முகமே மாறிச்சு அவங்களுக்கு. அதெல்லாம் ஸ்டே பண்ணலான்னு ஒரு முடிவு. சர்ப்ரைஸ் இன்னும் தெரியாது அவங்களுக்கு. சொல்லுவோம் கோயில்கிட்ட போய் சொல்லுவோம். வந்துட்டாங்க கிட்ட வந்துட்டோம். ஆக்சுவலாக இது சிவா போட்டது முருகன் கோயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லாமே கொண்டு போகிறாங்க என்ன கோயில்னு. இவ்வளோ தூரம் வந்துட்டு 3:30 கிட்ட. ஆனால் அலௌடு இருக்கான்னு தெரியல. என்னடா வந்துருக்கியா கோயில் பேரை சொல்லாமே கூட்டின்னு வருங்க. என்ன கோயில்? முருகன் கோயிலா? டேய் உங்க ஊர்ல உனக்கே தெரியலடா. இதெல்லாம் படிச்சு சொல்றேன். பொண்ணையெல்லாம் நம்பி ஊருக்கு வந்தா என்னம்மா அது மட்டும் சரியா தெரியல. 1000 இயர்ஸ்க்கு மேலே ரொம்ப பழமை வாய்ந்த லிங்கம் உள்ளே இருக்கு. ஆனால் இப்போ ரெனியூ பண்ணி நியூ ஒன் தான் வச்சுருக்குறாங்க. ஓல்டு ஒன் சைடில் இங்கே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. நீ கரெக்டாக தான் இன்னொரு மேட்டர் சொல்கிறேன். இப்போ தான் வரவில்லை பேசி ஸ்டே பண்ணுறதுக்கு இப்போ தான் பேசி சொன்னல. நாளைக்கு 4 கோவில் காமிக்கிறேன். பார்க்கல எனர்ஜி மட்டும் வச்சுக்கணும். இந்தடா இது மட்டும் வச்சுடா. அண்ணன் பாவம் தூக்கிட்டு வந்துருங்க அவரை. பாப்பாக்கு பால் மட்டும் ஹெல்மெட் எங்கே வச்சுட்டு வந்தீங்க? இங்கே எடுத்துகிட்டு லாக்குள்ளே எடுத்துகிட்டு வரலாமா? எடுத்துகிட்டு வாங்க. வேணாம் சார். நல்ல பதில் போபோ.
லெஃப்டில் போகணுமா? இங்கே எதுரா லெஃப்ட்டு? இதான் லெஃப்டா? பால் பாட்டிலுக்காக நான் ரைட்டில் போகணும். அப்போ நான் லெஃப்ட்டில் போகிறேன். இல்லை போயிட்டு வந்து கொடுத்துக்கலாமா? போயிட்டு வந்து கொடுத்துக்கலாம். பாப்பா அதுதானே பிரச்சனை. நல்லா கேட்கல. எடுக்கிறியா? கிட்ட எடு. சத்யா இந்த கோயிலை பற்றி சொல்லுங்க. நீ படிக்கலையா? நான் எல்லாம் படிக்கல. அக்கா நான் சொன்னாங்க. நான் அதை அப்படியே படிச்சு சொல்றேன். வாங்க மேலே ஹிஸ்ட்ரி இது ரெனோவேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணி லாரன்ஸ் ஆகுது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆமாப்பா ஒரு நியூஸில் பார்த்த மாதிரி ரொம்ப வருஷம் பழமை வந்த நீங்கள் வந்து இருந்தது. பார்க்க விடுவாங்களா அதை? அது இப்போ ரெனோவேட் பண்ண இடத்துல புதுசு தானே இருக்குது. பழசை காணோம். நானே அதை தான் கேட்டேன். நான் அந்த நேரம் கேட்டேன். அந்த லிங்கமே இல்லைங்களே, அதை பார்க்கும்போது இருக்கிற வைப்ரேஷன் புதுசில் இருக்காது அப்படின்னு கேட்டேன். அது தெரியலம்மா, நமக்கு சொல்ல மாட்டாங்கன்றாங்க. தூங்கிட்டு இருப்பான்னு நினச்சேன். பார்த்தா முடிச்சுட்டு வரான். பார்த்தா தெரியும். வாய்ப்பே இல்லை. நைட்டு பாருங்க. பெரியவங்க தான் தூங்குறதுக்கு 11 மணி ஆகுதுன்னு பார்த்தா குழந்தைங்களுமா என்ன சொன்னாங்க? அம்மா சொல்லிட்டான். என்னென்ன சொன்னீங்க? உண்மையை சொல்லிட்டீங்களா? ஆமாம், மாதாஜிக்கிட்டலாம் உண்மையை சொல்லிடுவேன். ஆஃபீஸு ஆஃபீஸில் தான் சொல்ல முடியாது. அமேசான் கார்டு பேசுங்க. செலுத்தி வச்சிருவாங்க. அப்புறம் தான் லீவும் போட்டு வந்தாச்சுன்னா நல்லா இருந்தது. க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் போடுற பக்தி மையத்துக்கு போயிட்டாடா. நீ அந்த வெளிச்சம் அங்கே பார்த்தாங்க பாருங்க. அங்கேயே அதுவும் ஓம் இப்படி தான் ஓம் இப்படி வராது. ஓம் ஆதிமா ஜேஜி சொல்லு. நான் வரும் வராது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அப்புறம் ராகவா லாரன்ஸ் இருக்காங்களே, அவங்க மூலமாக வந்து ரெலிவெண்ட் பண்ணது, புதுப்பிச்சு திருப்பி ஓப்பன் பண்ணாங்க. ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த கோவில் பேர் சொல்ல மாட்டேங்க யாருமே. என்ன பேர்? மலை கோவில் அனந்தமங்கலம் அகஸ்தீஸ்வரர். அகஸ்தீஸ்வரர் மலைக்கோவில். ஆக்சுவலாக கோவில் பேர் கொஞ்ச நேரமாக எனக்கு தெரியல. அனந்தமங்கலம் அகஸ்தீஸ்வரர் மலைக்கோயில். இது வந்து ஒரு சிவன் கோயில் தானே? சிவன் கோயில். சூப்பர். நம்ம போவோம். கேமரா அலௌடான்னு தெரியல, என்னால் எடுத்துன்னு போகிறேன். யாருன்னா கல்லுகள் எடுத்தாங்கன்னா வச்சிடலாம் கீழே, ஒன்றும் பிரச்சனை. ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ இது க்ளோஸ் பண்ணுற டைமு கரெக்டாக நம்மளுக்காக ஓப்பனில் வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் என் கணவர் இப்படி தான் பெண்ணாத்திட்டு கிடந்தார் அன்போடு. இல்லை ஆக்சுவலாக இப்போ நாங்கள் ரெகுலராக இங்கே இருந்தோன்னா தைரியம் பழத்தாங்க. லாக் வீட்லாம் போட ஆரம்பிச்சு காடை முட்டை ஜாலியாக போடுவேன். லாக்லாம் நிறைய போடலாம். அதான் சொல்கிறேன். சீக்கிரமாக கம்பெனி கொடுப்பாங்க. கரெக்டாக இருக்கும். ஃபீல்டு எஜுகேஷன் ஃபீல்டு போனதுனால
நம்ம எந்த ஃபீல்ட்லேயும் போக முடியல. இல்லை நம்மளுக்கு வந்து நீங்களாம் ஒன்றா இருந்தீங்கன்னா காமிக்காக நிறைய பண்ணலாம் காமெடிஸு. இல்லை வந்து ஓகே ராஜகுல துங்க சோழன் கிபி 1097ஆம் ஆண்டு. ஆஹா, ராஜராஜ சோழனால் பராமரிக்கப்பட்ட சிவாலயம். அதுக்கப்புறம் வந்து புதுப்பிச்சிருக்காங்க. ஓகே, 2008 தான் முதல் கும்பாபிஷேகம். அதுக்கப்புறம் புதுப்பிச்சதுக்கப்புறம் அதாவது 1097 ராஜராஜ சோழனால் பராமரிக்கப்பட்ட. துங்கனால் எழுப்பிக்கப்பட்டு அவர் தான் எழுப்பியிருக்காரு. அவர் தான் கட்டியிருக்காரு. அவருக்கு அடுத்தது 3ஆம் ராஜராஜ சோழன் தான் வந்து பராமரிச்சிருக்காரு 1221. வா, இவ்வளோ பழசாடா. உட்காண்டாரா என்ன உனக்கு தேடிட்டு இருக்கான் அவரே பாவம் ஆயிடு. பார்த்துக்கோங்க, இது வந்து ரூல்ஸ், புது ரூல்ஸ் தான் இது. ஆல்ரெடி லுங்கி இல்லை, இது நல்ல வேலை நம்ம லுங்கியோட கைபேசி பயன்பாடு தவிர்க்கவும் சிறு. ஸோ உள்ள இட கர்ப்பகிரகம் தான் சொல்லியிருக்காங்க. கர்ப்பகிரகம் அதான் ஃபோன் பேசக்கூடாதுன்றாங்க. இங்கே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆமாம் இரா ரெசிபி பீரா இது எழுதியிருக்கு பாருங்க. அது ஃபுல்லாக பாரு, ஃபுல்லாக பாரு. இது ஆனால் ஆக்சுவலாக மொபைல் எடுக்கலாமான்னு தெரியல. எடுக்கலாம், அந்த கர்ப்பகிரகத்தில் மட்டும் தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. பாருங்களேன், அந்த மலையோடு இந்த கோவில் வந்து எப்படி கட்டப்பட்டுருது பாருங்க, வேறு லெவலில் சூப்பருங்க. மலையோடு எடுத்துருக்காங்க. எப்படி தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னே தெரில. இது வாங்கிக்கிறாங்க பிரச்சனை. பார்த்தீங்கன்னா குகை உள்ள விநாயகர் இருக்காரு. எப்படி வந்திருக்கோம் பாருங்க. தான் போகணும். பார்த்தீங்கன்னா இந்த அறக்கட்டளை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எப்படி இதை எடுத்துகிட்டு வந்தாங்கிற ஃபோட்டோ தான் இப்போ பார்த்தீங்க. அதாவது ராஜராஜ சோழன் அவரால் பராமரிக்கப்பட்ட கோயில் இது. இப்போ ப்ரைவேட்டுன்னு சொல்கிறாங்க, பட் எல்லாருமே வரலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். செம்மையாக இருக்குது, நல்ல மெயின்டெனன்ஸு. சில அரிய வகை வீடியோலாம் பார்த்துருப்பீங்க.
குரங்கு குரங்கு போட்டால் இன்னும் வந்திருக்கு. பசங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சு ட்ரெயினிங் பண்ணிக்கிறாங்க அறக்கட்டளைக்கு. அதான் ரஜினி வந்து நன்கொடை ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் வந்து அறங்காவலர். ஆமாம். தீபக் ராய் சொல்லு. பாய். வழி அது. ஏய் ஹே, இது மலைடா. இது மலை மேலே தானே இருக்கும். பா செம்மையாக இருக்குதுங்க. சில்லுன்னு இருக்குது. என்ன பிரபு சூப்பராக இப்போ தான் நல்லா இருக்குது. வெய்ய டைமில் வந்தாங்க நிற்கவே முடியாது. சுட்டும் ஒதிக்கும் போல் கால். இது வந்த டைம் தான் சூப்பர். இது ஆமாம் இல்லை கரெக்டு. கரெக்டான டைம் இது. மெயின்டெனன்ஸ் அப்பா செம்மையாக இருக்குது. நல்ல மெயின்டெனன்ஸ் பாருங்களேன். கோயில் மாதிரி இருக்கு. கோயில் வந்து கோயில் மாதிரி இருக்கு. நல்லா. ஆனால் எல்லாம் இந்த காலையில் டைமு ஒரு 6 மணி டைமில் வருவாங்க போல். ஆனால் நம்ம வந்து இது இப்போ ஆஃப்டர்நூன்ல கூட நிறைய விசிட்டர்ஸ் எப்படி வராங்க. இது கூட்டம் வருதுன்னா இப்போ மருத்தூருக்கு சீசன் வரும்ல. ஆமாம் ஆமாம். ஓ அப்போ அப்படியே இந்த ஜனம் ஃபுல்லாக இங்கே வரும். அப்படின்னா பார்த்துக்க எவ்வளோ பஸ் வரும். அடவே பத்தாது போலையா. அவ்வளோ டைட்டாக இருக்கும் இதான் சொல்கிறேன். சீசனில். கியூ மாதிரி வரும் போல். அங்கேருந்து இப்படி பண்ணிட்டு கியூ மாதிரி இப்படி வெளியே போகணும் போல். அதாவது பூ பறிக்கலாமா திட்டு வாங்கலான்னு கேட்டாரு. திட்டினா வாங்கிக்கலாம். அதாவது இந்த மேல்மருத்தூருக்கு வர அந்த மக்கள் வந்து அப்படியே அதே சீசனில் மொத்த பேருமே இப்படி வருவாங்க உள்ள. ஒன்றும் இல்லை, ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குமா அச்சரபாக்கத்துலேருந்து. இது ஒரு 20 கிலோமீட்டர். 20 கிலோமீட்டர் கரெக்டாக. அச்சரபாக்கத்தில் ஒரு 20 கிலோமீட்டர் உள்ள. என்ன ஊர் இது? அனந்தமங்கலம். அனந்தமங்கலம் ஊர் பேர். விட்டேஜ் நல்லா இருக்குல்ல. எனக்கு எங்கே தெரியும், கேட்டு தானே சொல்ல முடியும். சூப்பராக ரம்மியமாக இருக்குது. பாருங்க மலை, இது பாருங்க மலை, மரம், குரங்கு இதோ இருக்கு. குரங்கு இல்லை, கொசு. கொசு. குழந்தை காதுல பாருங்க. மோனா ஃப்ளார் பாத்தீங்களா காதுல சைடுல. மோனா பாருப்பா. எல்லாம் ஃபஸ்ட்டு ஏணி வச்சுருப்பாங்க. ஏணியில் ஏறுவேன் நான். எதுவும் இங்கேயா? ஆமாம், ஏணி ஏறும். ஏணி இரும்பு ஏணி. வெள்ளையங்கிரி மலைலாம் இப்போ தான் டெவலப் ஆகிடுச்சு. ட்ரஸ்ட் இல்லை, ட்ரஸ்ட் கையில் இருக்கனால. தொப்பி போட்டு ஒரு சிங்கு மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ராஜராஜ சோழன் அந்த கோவில் கட்டும் போது அவரும் ஏதோ ஒரு விதமான நன்கொடை கொடுத்தாரோ இல்லை பொருளாக நகையாக கொடுத்தாரோன்னு தெரியல. அந்த ஒரு ஈடு செய்கிற விஷயமா ஒரு பல்லியோட இதுவும் அவரோட சிலையும் சின்னதாக இருக்கும் எல்லா கோவில்லையும். ராஜராஜ சிவன் கோவிலில் சிவன் கோவிலில். ஓ சரி சரி சரி. தானே பார்த்தேன். என்னடா நந்தி சிலையை காணுமேன்னு பார்த்தேன். ஒரு இல்லாமே அதான். ஏழு மணி